என்னுடைய 2 கிட்னி அப்படி சொல்லலாமா? ஏன்னா வந்து கிட்னி எவ்வளோ ப்ரைஸ்லாம் தெரியாது. ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு வந்து 12,000, இது 8,000, ரெண்டுமே சேர்ந்து 20,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இது ரெண்டுமே ஆக்சுவலாக நான் வந்து எப்போ இதை வாங்கினது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, இந்த ஏர்பாட் வாங்கினதுக்கப்புறம் தான். இது வந்து ரெண்டுமே வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் இது வாங்கினேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 ஏர்பாட்ஸும் கரெக்டாக 1 year 6 months, இது 1 year 8 months, அவ்வளோதான், க்ளோஸ். அதுவும் எப்படி அப்படின்னா, உள்ள கரெக்டாக ஒன்றுத்தில் ரைட்டு போயிடுச்சு, வேலை செய்யலை, இன்னொன்றுத்தில் லெஃப்ட் வேலை செய்யலை. அது எப்படின்னே தெரியலை. சொல்லி போதா பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா அவங்களே இந்த மாதிரி? எனக்கு புரியலை. எப்படிரா ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா, இது என்ன, இது 40 கிராம் இருக்கும், இது ஒரு 40 கிராம் இருக்கும். 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன்டா, சோனியிலேயே வச்சுருக்கேன். அது இன்னும் உழைக்குது. அது 10,000 ரூபாய் தான் ஹெட்ஃபோன்ஸ். எப்படி அது மனசாட்சியே இல்லாமனா அது போயிட்டு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த ஏர்பாட்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கின ஏர்பாட்ஸ் ஃபஸ்ட்டு போய் கேட்குறேன். ஸ்கைவாக்கில் இருக்க ஷோரூமில் போய் கேட்குறேன் நான். ஏன்னா வந்து லெஃப்ட் சைடு ஏர்பாட்ஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் போயிட்டு. அவங்க இது ரிப்பேர் பண்ணோன்னா 8,000 rupees ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக இல்லை, வெறும் இது இந்த சிங்கிள் இந்த சைடு. அதுக்கு நான் புது ஹெட்ஃபோன்ஸ், பயங்கரமான ஹெட்ஃபோன்ஸே வாங்கிட்டு போயிடுவேனே. சோனி இந்த மாதிரி போட் அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ், பயங்கரமான ஹெட்ஃபோன்ஸே நான் வாங்கிட்டு போயிடுவேனே. எதுக்கு நான் ஒரே ஒரு ஏர்பாட்ஸ் இந்த இதை வந்து நான் இது பண்ணணும்? ஸோ ப்ளீஸ் டோன்ட் பை ஏர்பாட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. காசு வேஸ்ட். நிஜமாவே சொல்கிறேன், பட்டு திரிந்திருக்கேன் நான். இதை வாங்கி வேஸ்ட்டு. இதுக்கு நான் 20,000 ரூபாய்க்கு சூப்பர் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி செம்மையாக பாட்டு கேட்கலாம். இந்த சைடில் என் சோனி ஹெட்ஃபோன்ஸ் போடுறேன், அது 10,000 ரூபாய் தான். இன்னும் செம்மையாக உழைக்குது. எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அது ஹெட்ஃபோன்ஸ் வித் ஒயர்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அதை இருங்க காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ஹெட்ஃபோன்ஸு. ஸோ அழகாக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஹெட்ஃபோன்ஸ். சரிதா? சோனி ஹெட்ஃபோன்ஸ் பக்காவாக இருக்குது. இன்னும் பயங்கரமாக உழைக்குது. இது மட்டும் தான் மாற்றினேன் நான். ஆக்சுவலாக இது மட்டும் மாற்றினேன். 1000 ரூபாய் நினைக்கிறேன். இது மட்டும் இந்த இது பவுச், ஏர் பவுச் போயிடுச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோ ஒயர். வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதனால் விட்டுடலாம். உங்கள் இஷ்டம் அது. சிம்பிள். 10,000 ரூபாய் சாமியாக உழைக்குது. எதுக்கு நான் வந்து வேஸ்ட்டாக வந்து இந்த வேஸ்ட் பீஸ் இந்த ரெண்டுத்தையும் வாங்கி 20,000 ரூபாய்க்கு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஏர்பாட்ஸ் வாங்காதீங்க. லிட்ரலி வேஸ்ட். மேபி உங்கள் எல்லாருக்கும் நல்லா வரலாம், மேபி எனக்கு மட்டும் வரலையான்னு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் முக்கால்வாசி பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்செட் போயிடுது, ஒரு ஹெட்செட் ஒர்க் ஆகலை, ஒரு சைடு ஏர்ஃபோன்ஸ் வந்து போயிருதுன்னா சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்காக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த இது வந்து காதில் எப்படி நிற்காது. ஓகேவா? எனக்கு நிற்கும், எவ்வளோ அசைச்சாலும் விடாது. உங்களுக்குலாம் நிற்கலை அப்படின்னா அமேசானில் இதுக்கு இயர் டிப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆப்பிள் லவர்ஸ்க்கு சொல்கிறேன், இயர் டிப்ஸ்னு ஒன்று இருக்குது. 500 ரூபாய். இங்கே போடுற பாருங்க ஃபோட்டோ. இதுதான் இந்த இது வந்து இயர் டிப்ஸ் விற்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லிங்க் போடுறேன், வேணால் வாங்கிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கிடிங். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது டோட்டல் மணி வேஸ்ட். தேங்க்யூ.
பாய்.